நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. அது வந்து தண்ணி மாற்றி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. அதில் ஒன்றும் பெருசாக இல்லை, குய் ஃபிஷ் தான் வச்சுருக்கோம். நம்ம செல்லை பண்ணாத சங்கத்தில் வாங்கிட்டு வந்து தான் அதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து அந்த ஸ்டாண்டு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, அதையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அங்கே தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த டேங்க்கு செட்டப்பு. இது ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள். போய் ஃபிஷ் இருக்குது. இந்த டேங்க் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த செட்டப்பையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, மெயின்டைன் பண்ண முடியாதனால. ஓகேங்களா? கொரோனா அப்படிவா? இது தரையிரு. ஐயோ, ஃபோன் எதுவும் வருது. இதுதான் நம்ம வச்சிருக்க குய். ஆமாட்டியா, இந்த பாருங்க பிளான்ட் வச்சுருக்கோம், உள்ள லைவ் பிளான்ட். இதில் வந்து இவ்வளோ தான் லீஃபே இருக்குது. எல்லாத்தையும் திண்டு முடிச்சிருச்சு. இது சாப்பிட எதிர்பார்க்கவே இல்லை. இருக்கட்டும், கட் பண்ணிட்டோம். ஓ அப்பா, இது வரைக்கும் நம்ம டேங்க்லேருந்து இது எடுத்தது இப்படி கட்டு, மேலேருந்து கட்டு. இது வரைக்கும் இவங்களை வந்து நம்ம டேங்க்லேருந்து எடுத்ததே இல்லை. மீனை காட்டுறா கேமரால, அங்கே தண்ணி போகுது பாருங்க. அது வந்துருக்கு பாரு. அடுத்து தண்ணியே அடிச்சிருக்கு. வா 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 வா, நான் காப்பாற்றேன். இவர் தான் பெருசு. கேமரால மீனை காட்டுறான். இது வரைக்கும் இவங்களை வாங்கி வந்து விட்டு இப்போதான் நான் கையிலே பிடிக்கிறேன் ரெண்டு பேரையும். இதுல எது மேல் ஃபீமேல்லாம் எங்களுக்கு தெரியல. மீனை காமாட்ட மாட்டேன் கேமரால, எதுக்கு போனை பிடிச்சிக்கிறேன்னு தெரியல. இது ஒன்று, இன்னொன்று இது ஓடுது. இது ஒன்று. இது ரெண்டு பேர் தான் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆஃப் பண்ணிக்கோ. டேங்கை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீலை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வரும். இதெல்லாம் சாஃப்டாக இருக்கும், வாஷெல்லாம் போகும். ஓகேங்களா? எல்லாம் வாஷ் பண்ணுறோம். தீபம் ஒழுங்கா உட்காரு. பண்ணி க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபில்டரை க்ளீன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா ஃபோர்ஸாக க்ளீன் பண்ணிங்கன்னா டஸ்ட்டு இருந்தாலும் போயிடும். இந்த மாதிரி ஃபோர்ஸாக பண்ணணும். இந்த மாதிரி தான் அந்த பிளாஸ்டிக் வந்து தடுக்குனிங்கன்னா மிதக்கும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, இவனை மாதிரி தற்கொலை மாதிரி பண்ணக்கூடாது. அந்த பிளாஸ்டிக் வைக்கும் போது, ஃபில்டர் வைக்கும் போது ஸ்டோனை மேலே வச்சு வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு மிதக்காது.
வைங்க இப்போ ஸ்டோனை. சாரி, வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு மூளை வச்சு கொஞ்சம் கம்மி. அதான் அவன் இப்படி தான் விளையாடின்னு இருப்பான். நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி வச்சிங்கன்னா மறைக்காது. இதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபில்டராக அப்படியே அடிக்கலாம். வச்சு போடணும். ஸ்டோன் மேலே வச்சா போடணும். இது டிக்கெட் போயிடுது. கொஞ்சம் கிளாஸ் காசு மாதிரி போட்டா வை. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு க்ளீனிங்லாம். இவங்க இருக்காங்க பாருங்கள், இவங்க 2 பேரும் குய். ஏன்னா டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுனால அவங்களால அசைய முடியாமல் இருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சது. இதுதான் நம்ம செட்டப். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். மெடிசன்லாம் போட்டு சூப்பராக இருக்காங்க 2 பேரும். தண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ஸ்விம்மிங் பண்ணிக்கிறாங்களா, நல்லா இருக்கா. இந்த மாதிரி யாரை நீங்கள் பொய் வளர்க்குறீங்க, அதுக்கு சம்மந்தமாக எதனா வேணும்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை.